திருநங்கைகளோட ஒற்றுமையை காக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை பத்தி தெரியுமா? நாளை என்பது நரசிம்மன் கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கேற்ப நம்ம வணங்கின உடனேயே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நரசிம்மர் வழிபாடு. நம்மளுடைய எதிர்ப்புகள் எல்லாமே நீக்கி துன்பங்கள்லேருந்து காக்கக்கூடிய நரசிம்மருக்கு பல்வேறு இடத்துல கோயில் இருக்குது. ஆனாலும் அதில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கனகவள்ளி தாயார் உடனுரை லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அனுமன் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறாரு. ஏன்னு தெரியுமா? திண்டி முண்டி கிங்கிலி கிளாலி அப்படிங்கிற அரக்கர்கள் இந்த பகுதியில் தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதனால முனிவர்கள் தங்களை பாதுகாக்கக்கூடிய திருமால் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. பெருமாள் என்ன பண்றாரு? அவங்களோட வேண்டுதலை உடனே ஏத்துக்கிட்டு அரக்கர்களை அழிக்கிறதுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை அனுமனுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பி வைக்கிறாரு. போர்ல அனுமன் என்ன பண்றாருன்னா அந்த அரக்கர்களை எல்லாம் அழிச்சிட்டு முனிவர்களுடைய வேள்விக்கு ரொம்ப உதவி பண்றாரு. இதனாலதான் இந்த கோயில அருள்வாளிக்கக்கூடிய அனுமன் சங்கு சக்கரம் ஏந்தி 4 கரங்களுடன் காட்சி தர்றதா சொல்றாங்க. அசுரன் இரணியன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பையன் தான் பிரகலாதன். அவங்க அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் பிரகலாதன் நாராயண மேல ரொம்ப பக்தியா இருந்தான். இரணியனே கடவுளா வணங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில மகனே உத்தரவு மீறி இரணியன் உத்தரவு மீறினதுனால இரணியன் என்ன பண்ணா ரொம்ப கோபமாயிட்டான். நாராயணன் மீது ரொம்ப பக்தி இருக்கிறதுனால பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். திருமால் என்ன பண்றாரு? நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த இரணியனை அழிச்சிடாரு. நான் அப்படின்னாலே மனுஷன்னு சொல்லுவாங்க. சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு பொருள். மனுஷ உடலும் சிங்கத்தலையும் கொண்ட நரசிம்மருடைய அவதாரத்தை கண்டு இந்த உலகமே நடுநடுங்கி போயிட்டு இருக்குது. இதை அறிஞ்ச மார்க்கண்டேயர் என்ன பண்றாரு? மகரிஷி மகாலட்சுமி கிட்ட போய், அம்மா நரசிம்மருடைய கோபத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறாரு. அதனால பெருமாளுடைய கோபம் தனியும்படி தாயாரும் பெருமாளை தன் வசப்படுத்துறாங்க. இதன் அடிப்படையில தான் லட்சுமி மடியில நரசிம்மர் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த தளத்துல நரசிம்மர் ரொம்ப கோபம் தணிஞ்சு மக்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாலட்சுமி வேண்டிக்கிட்டதுனால இது லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த நரசிம்மருடைய கோலத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது, ரேர் கண்டிஷனு. இந்த கோயிலில் லட்சுமிக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. நரசிம்ம லட்சுமி அப்படின்னு சொல்லி பேரில் தான் இங்கே அருள் பாலிக்கிறாரு நரசிம்மர். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரோட மையப்பகுதியில் கிழக்கு நோக்கி 5 கோபுர நிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக கோயில் காட்சி தருது. தரைத்தளத்துலேருந்து 3 அடி படிக்கட்டு இருக்கும். அதில் கீழே இறங்கி போயிட்டு தான் கோயிலில் பார்க்க முடியும். கொடிமரத்தை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாதான் நரசிம்மரை வணங்கும்படி கருடாழ்வார் காட்சி தருவார். கோயில் மகா மண்டபத்தில் நுழைஞ்சா தூணில் ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க தசாவதார காட்சிகள். அதை நம்ம பார்த்தாலே நமக்கு மெய்சில் இருக்கும். 63 நாயன்மார்கள், விஷ்ணு துர்க்கை, வேணுகோபாலன், கோதாண்டராமர், சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி கயக்கிரிவர், இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கு. அத்த மண்டபத்தில் உற்சவரான வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ன கோலத்துல காட்சி தராரு. இவங்களுக்கு பக்கத்திலேயே அனுமனும் இருக்கிறாரு. கருவறையில மூலவர் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் தான் தன்னோட இடது தொடையில மகாலட்சுமி தாயாரை உட்கார வச்சிருப்பாரு. இந்த கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் அருள் பாலிக்கிற மாதிரி இருக்கும். தாயாருடைய கைகளை நல்லா கூப்பிய வண்ணம் லட்சுமி நரசிம்மர் நோக்கி வணங்கியபடி பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த அரிய காட்சி தான் இந்த தலத்தினுடைய மிக சிறப்பே. பிரகாரத்துல கனகவள்ளி தாயாருக்கு ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அனுமான் தனித்தனி சன்னதியில 4 கரங்களோட இருப்பாரு. நம்ம திருமண தடை நீங்கணும், செவ்வாய் தோசை விலகணும் அப்படின்னாலும் திருவாதிரை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும்னா ராகு தேசம் நடக்கிறவங்க, கடன் தொல்லையிலேருந்து விடுபடுறவங்க, வழக்குகள்லேருந்து வெற்றி பெறறதுக்கு தம்பதிகளுக்கு ஒற்றுமைக்கும் லட்சுமி நரசிம்மரை வேண்டிக்கணும். வேண்டுதல் நிறைவேறின உடனே பக்தர்கள் விரலி மஞ்சளால் மாலை கட்டி தங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துடைய மையப்பகுதியினுடைய பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு நம்ம உள்ளே போனோம்னா இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலை பார்க்கலாம். நீங்களும் இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் போய் தரிசித்து நரசிம்மரோட அருளை பெறுங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சாமியை பற்றி பார்க்கலாம்.